நம்ம தான் தெய்வம், தெய்வம் தான் நம்ம. ம். அதனால தான் நம்ம உருவத்திலேயே தெய்வத்தை வடிச்சு வச்சிருக்கோம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. அந்த சாமி சிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மனித உருவத்துல தான் இருக்கு. வேற ஏதோ ஒரு பிறந்த குழந்தை ஒரு 1 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் அது கோபம், துரோகம், காமம், லோபம் எதுவுமே கிடையாது. அதோட ஒரே வேலை என்ன? சுவாசம் பண்ணும், பசிச்சா அழுகும். 2 விஷயம்தான். வேற எந்த வேலையும் கிடையாது அந்த குழந்தைக்கு. அப்படி வாழ நம்ம கத்துக்கணும். நமக்கு அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு அது தேவையே இல்லை. தெய்வம் உள்ள இருக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்றேன். கோவிலுக்கு போறீங்க, ஆ. அங்க உள்ள இருக்க தெய்வத்தை பாக்குறீங்க. அந்த தெய்வத்துக்கு பக்கத்துல ஒரு தீபம் இருக்கும். தீபம் தான் நல்லா பளிருன்னு தெரியும். ஆமா. நீங்க அந்த தீபத்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. அந்த தீபம் உங்க கண்ணுக்குள்ள தெரியும். திருவண்ணாமலையிலயோ இல்ல அந்த மாதிரியான பிரதான இடங்கள்ல இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமா கட்டுக்கடங்காத கூட்டம் நிறைய இருக்கு. இப்படி இருக்குன்னா அந்த ஊர் எல்லைக்குள்ள போயிட்டோம், கோவிலோட வளாகத்துல போயிட்டு 2 தீபத்தை ஏத்தி வச்சுட்டு வந்துட்டாலே அதுவே நம்ம உள்ள போயிட்டு வந்ததுக்கு சமானம் தான். கர்மாவை கட் பண்ற வேலை எங்க இருக்குன்னா கர்ப்பகிரகத்துக்கு தான் இருக்கு. நீங்க அங்க கிட்ட போய் நிக்கும் போது தான், கர்ப்பகிரகத்துக்கு கிட்ட போய் நீங்க ஆஜராகும் போது தான் அந்த இடத்துல தான் உங்க கர்மாவை கட் பண்றதுக்கான இடம் இருக்கு. இங்க முதல்ல இதெல்லாம் உடைச்சிட்டு சில பேர் தெய்வத்துக்கு கூட சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி பிபிடிலாம் போட்டு எங்களுக்கு நெறைய விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, தெய்வ நம்பிக்கை இருக்கு, இல்ல அப்படிங்கிறத தாண்டி, உன் மனசு ஒரு கோயில். உனக்குள்ள தெய்வம் இருக்கார். எங்கெங்கெல்லாம் தெய்வம் இருக்கார், எந்தெந்த ரூபங்கள்ல இருக்கிறாரு, அவர் என்ன மாரி செயல்கள உனக்கு செஞ்சு குடுப்பார் அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப வியப்பா இருந்தது சார். ஸோ அத பத்தி சில விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். இங்க பாருங்க, நம்ம தான் தெய்வம், தெய்வம் தான் நம்ம. ம். அதனால தான் நம்ம உருவத்திலேயே தெய்வத்தை வடிச்சு வச்சிருக்கோம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. அந்த சாமி சிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மனித உருவத்துல தான் இருக்கு. வேற ஏதோ ம். ஒரு உருவத்துல இல்ல. அப்போ இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கும்போது நீங்க தெய்வத்தை உணரலாம்னு சொல்ற காரணம், அப்படி இருக்க உடம்புக்கு தானே தெய்வம் வரும். ம். ஒரு அசுத்தமா நம்ம வந்து மனச அப்படி அசுத்தமா வச்சிருந்தோம்னா, தெய்வம் எப்படி அதுல வந்து உட்காரும்? நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவோம். காரணம், அந்த குழந்தையோட மனசு என்னன்னா, யாருக்கும் துரோகம் நினைக்காது. ம். ஒரு பிறந்த குழந்தை ஒரு 1 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் அது கோபம், துரோகம், காமம், லோபம் எதுவுமே கிடையாது. அதோட ஒரே வேலை என்ன? சுவாசம் பண்ணும், பசிச்சா அழுகும். 2 விஷயம்தான். வேற எந்த வேலையும் கிடையாது அந்த குழந்தைக்கு. அப்படி வாழ நம்ம கத்துக்கணும். நமக்கு ம். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு அது தேவையே இல்ல. அடுத்தவங்க கார் வாங்குனாங்க, வீடு வாங்குனாங்க அதெல்லாம் தேவையில்ல. நம்ம பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? எதுக்கு வந்திருக்கோம் இங்க? அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான வேலைய நம்ம செஞ்சாலே நம்ம தெய்வத்துக்கோட நிலைக்கு போயிட்டோம்னு தான் அர்த்தம். 1. ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு தான் இந்த பூமிக்கு நம்மள அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கு. ஒருத்தருக்கு வாத்தியாரா வாழணும்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும்னு இருக்கு. 1000 பேருக்கு வேலை குடுக்கணும்னு இருக்கு. இப்ப அவர் பிசினஸ் பண்ணலன்னா அந்த 1000 பேர் எங்க போய் வேலை பார்ப்பாங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கு. அந்த பர்ப்பஸ உணர்ந்துட்டு, வந்த கடமைய நம்ம சரியா செஞ்சுகிட்டு இருக்கும்போது, நிச்சயமா தெய்வம் கதவ தட்டி நம்மகிட்ட வந்துரும். 1. இன்னொன்னு தெய்வத்த நேரா போய் பிடிக்க முடியுமான்னா, நடுவுல நமக்கு ஒரு குருமார்ன்னு ஒருத்தர் வேணும். கண்டிப்பா. அந்த பிரிட்ஜ் அந்த ம். அந்த இடைப்பாலம் தான் வந்து நமக்கு குருமார். அந்த குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, எப்படி பிடிக்கணும், அந்த தெய்வத்த எப்படி இருக்க பிடிக்கணும், ம். எப்படி நம்மளோடயே நம்ம கூட்டிட்டு போகணும், அந்த தெய்வ தன்மைய நம்ம எப்படிலாம் உணரலாம். பாருங்க, தெய்வம் உள்ள இருக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்றேன். கோவிலுக்கு போறீங்க, ஆ. அங்க உள்ள இருக்க தெய்வத்த பார்க்குறீங்க. அந்த தீபத்த பக்கத்துல தெய்வத்துக்கு பக்கத்துல ஒரு தீபம் இருக்கும். ஒரு விளக்கு போட்டு வச்சிருப்பாங்க. எந்நேரமும் வச்சிருப்பாங்க அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள. ம். பார்த்தா அந்த தீபம் தான் நல்லா பளீருன்னு தெரியும். ஆமா. நீங்க அந்த தீபத்த பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க. அந்த தீபம் உங்க கண்ணுக்குள்ள தெரியும். உங்க புருவ ஆமா. மத்தியில தெரியும். ம். அது காரணம் என்ன அப்படின்னா, அங்க என்ன இருக்கோ அந்த தீபத்துல தான் தெய்வம் இருக்கு. அந்த தீபத்துல தான் தெய்வம் உட்கார்ந்திருக்கு. அந்த கல்லு பக்கத்துல இருக்கிற நம்மளோட விக்கிரகம்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வச்சிருக்கோம். அது கீழ ஒரு அ எந்திரம் வச்சு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே தெய்வம் எங்க வந்து உட்காருதுன்னா, தீபத்துல தான் வந்து உட்காருது. அந்த தீபத்த நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு கண்ண மூடுங்க. அந்த தெய்வம் உங்க கண்ணுக்குள்ள இருக்கும். உங்க ஸோ கண்ணுக்குள்ளன்னு நான் அதனால சொல்றது, தான் நீங்க வந்து ஒவ்வொரு கோவிலுக்குமே போகும்பொழுது தீபம் போட்டுட்டு கோயிலுக்குள்ள போங்கன்னு சொல்றீங்களா நம்ம சார்? வந்ததுக்கான அட்டெண்டன்ஸ் அதுதானே. நான் வந்துட்டேன். இந்த உயிர் இது உள்ள வந்துருச்சு. இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவ சந்திச்சிருச்சுங்கிறதுக்கு அர்த்தமே அந்த தீபம் தானே. ம். அப்போ அது இதெல்லாம் என்ன னா, அந்த தீபம் இங்க தான் இருக்கு. உள்ள தான் இருக்கு. இப்ப நம்ம இப்படி ஒரு நிலையில இருக்கிறனால நம்ம ஒண்ணும் சித்தர் நிலைக்கு நம்ம இன்னும் போகல. ம். நம்ம எல்லாரும் ஒரு லௌகிக லைஃப்ல தான் இருக்கோம். அதுக்கு போகறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து கோவில் தேவைப்படுது. ம். கோயில்ல போய் பிரார்த்தனை தேவைப்படுது. ஒரு தீபம் போடணும்னு தேவைப்படுது. இந்த நிலைய கடந்தவங்கலாம் பாருங்க, யாரும் கோயிலுக்கு போமாட்டாங்க. ம். நீங்க இப்போ திருவண்ணாமலையிலே போனீங்க அப்படின்னா,
எல்லா சாதுக்களும் ரிஷி அவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டு சாதாரணமா அந்த கிரிவல பாதையில உட்காந்துருப்பாங்களே தவிர, டெய்லி கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட இருக்காது அவங்களுக்கு. ம். அவங்க பாட்டு உட்காந்து தன்னை கவனிக்கிறது தான் அவங்களோட வேலை. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துலேருந்தே நான் ஒரு விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே கேட்கணும்னு நெனச்சேன் சார். என்னன்னா, இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல, சாதுக்கள் எல்லாமே வந்து கோவில சுத்தி அந்த பிரகாரங்கள்ல எங்கேயோ இருப்பாங்க. கிரிவல பாதைகள்ல இருப்பாங்க. டெய்லியும் போய் சிவபெருமான நான் நேருக்கு நேரா பார்த்தா மட்டும் தான் எனக்கு வந்து திருப்தி அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு காலகட்டத்தில நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் சார். திருவண்ணாமலையில வழியக்கூடிய கூட்டத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கே இல்லாத அளவுக்கு எல்லாரும் கோவில் வாசல்ல நின்னு "வந்திருக்கேன்ப்பா, வந்துட்டேன்ப்பா" அப்படின்ற மாரி ஒரு சல்யூட் வச்சுட்டு போற அளவுக்கு தான் இருக்கு கூட்டம். அந்த அளவுக்கு க்ரவுட் இருக்கு சார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது, நான் இங்கேருந்து பயணப்பட்டு ஏதோ ஒரு வேண்டுதல நோக்கி நான் வந்து திருவண்ணாமலையோ, இல்ல திருப்பதியோ, இல்ல ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு நான் போயிட்டேன் சார். ஆனா என்னால சாமி பார்க்க முடியல. பார்க்க முடியாத ஒரு சூழல். க்ரவுடா இருக்கலாம், இல்ல ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், வாட்டெவர் எதுவா வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழல்ல அந்த அந்த ஒரு ஊருக்கோ, அந்த மண்ணுக்கோ என் கால் பட்டுடுச்சு அப்படின்னாலே, எனக்கு அந்த பலன் கிடைக்குமா? இல்ல உள்ள போய் கருவறையில இருக்கக்கூடிய தெய்வத்த பார்த்தா மட்டும் தான் எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா? நீங்க அவ்வளோ தூரம் போயிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்த பார்க்கறது தான் முழு பலன். ம். பார்க்கறக்கான சூழ்நிலை அமையல. ம். இன்னும் சில பேர் இப்படி கூட ஏதோ ஒரு இயற்கை உபாதை ஆ. வந்துருச்சு. ஒரு பீரியட்ஸ் டைம் ஆயிப்போச்சு. ம். இப்படியெல்லாம் சில பேருக்கு வரும். சில ம். பேர் கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த தெய்வத்த பார்க்க முடியாம, ம். கூட்டம் அதிகமா இருக்கும்போது, அப்படி போயிட்டு புலம்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆ. வரவங்க இருப்பாங்க. முதல் தரம் போய் அவ்வளோ தூரம் போய் தெய்வத்த பார்க்கறது. அடுத்து ஒருவேளை அது முடியல அப்படின்னா, அந்த ஊர் எல்லைய நீங்க மிதிச்சிட்டீங்கல்ல, ம். அந்த கோவில் வளாகத்துல போயிட்டு ஒரு 2 தீபம் ஏத்தி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே, நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டதுக்கு சமானம். ம். அப்படி யாராவது என்னால பார்க்க முடியல சார்ன்னு வருத்தத்தோட வந்தீங்கன்னா, அப்படி நெறைய பேர் இப்போ ம். சொன்ன மாரி திருவண்ணாமலையிலயோ, இல்ல அந்த மாரியான பிரதான இடங்கள்ல இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் நெறைய இருக்கு. அப்படி இருக்குன்னா, அந்த ஊர் எல்லைக்குள்ள போயிட்டோம். அந்த கோவிலோட வளாகத்துல போயிட்டு 2 தீபத்த ஏத்தி வச்சுட்டு வந்துட்டாலே, அதுவே நம்ம உள்ள போயிட்டு வந்ததுக்கு சமானம் தான். ம். இன்னொன்னு, நீங்க மூச்சு சரியா இருக்கும்போது வெளியில இருந்துகிட்டே அந்த தெய்வத்தோட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். அததான் இப்ப நான் கேட்க நெனச்சேன் சார். ஏன்னா வந்து நீங்க கிளாஸ்லயே வந்து சொன்னீங்க. மூச்சு சரியா இருந்தா, எங்க இருந்து தெய்வத்த நம்ம கூப்பிட்டோம்னாலும், தெய்வம் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி சார் பாசிபிளா இருக்கு? இங்க பாருங்க, நான் தான் சொன்ன மாரி சித்த நிலைக்கு போனவங்க யாரும் கோயிலுக்கு போறதில்ல. அவங்க ம். டெய்லி தீபம் போடுறதில்ல. ம். அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்களோ தெய்வத்த அங்க கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம இருக்கிற நிலையில நம்ம இங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கோவில் தேவை. ஆ. நம்ம கோவிலுக்கு போணும். நம்ம உள்ள இருக்கிற சாமிய கும்பிடணும். நமக்கு அந்த பிரதானமா ம். அங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்த நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் நமக்கு தேவை. ம். பட் அவங்களுக்கு தேவையில்ல. இந்த நிலைக்கு நம்மள நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா, நமக்கும் தேவையில்ல. ம். நீங்க நல்லா பாருங்க, நெறைய சுவாச பயிற்சி பண்றவங்க, ரொம்ப டீப் மெடிடேஷன் பண்றவங்க யாரும் கோயிலுக்கு போமாட்டாங்க. ம். அவங்க தன் நிலையில எங்க உட்கார்ந்துருக்காங்களோ, அங்க உட்கார்ந்துட்டு தெய்வத்த வாங்கன்னு கூப்பிடுவாங்க. தன்னோட இடத்துக்கு, இல்ல தன்னோட உடம்புக்கு, அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்களோ, அந்த இடத்துக்கு கூப்பிடுவாங்க. தெய்வம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்றத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். ம். அப்ப அதன்படி வாழணும்ல. ஆனா ஆரம்ப கட்டத்துல எல்லாரும் கோவில் தேவை. ஏன்னா ம். அந்த எனர்ஜி ஃப்ளக்ஸ நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரோம். ம். இருந்தாலும் அந்த நிலைக்கு போகுற வரைக்கும் நம்ம கோயில் போயிட்டு வந்து தான் ஆகணும். நம்மளால உடனே போ முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஒரு தடவ, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது அப்படி அந்த வளாகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது, நிச்சயமா உள்ள இருக்க எனர்ஜி வெளியில வாங்கிட்டு வந்துருவோம். ம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த 6 மாசம் நம்ம வீட்ல இருந்துகிட்டே நம்ம மத்த சாதனைகள் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா நீங்க இப்போ கிளாஸ் எடுக்கும்போது இன்னொரு விஷயமே வந்து சொன்னீங்க சார். என்னன்னா, நம்ம நெகட்டிவ் எனர்ஜி நெறைய ஏறிடுச்சு. இல்ல நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சாதகம் இல்லாம நடக்குது. அப்படின்னு மன வருத்தத்தோட இருப்போம். அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிய அறுக்கக்கூடிய ஒரு இடம், வேற இருக்கக்கூடிய ஒரு இடம் கோவிலுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்த நீங்க வந்து சொன்னீங்க. பலிபீடம் அப்படின்ற இடம். அந்த இடத்துல இருந்து உங்களுடைய வேண்டுதல் வைக்கும் பொழுது, அது வந்து எப்படிப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் இறைவன் நிறைவேற்றி குடுப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் இடம் சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? பலிபீடத்தோட வேலை என்னன்னா, அந்த ம். கொடிமரத்துக்கு பக்கத்துல, ம். துவஜஸ்தம்பம் பக்கத்துல பலிபீடம் வரும். ம். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயத்த தான் அங்க இறக்கி வைக்க சொல்லியிருக்கேன். ம். நமக்கு நெறைய ஈகோ இருக்கு. இருக்கு சார். நமக்கு நெறைய காமம், ரோகம் எல்லாமே இருக்கும். விரோதம் இருக்கும். அழுக்கான எண்ணங்கள் நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. ம். இத அந்த இடத்துல நம்ம அத வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டு, அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு, கோயிலுக்குள்ள போகும்போது தான் தெய்வத்தன்மைய நம்ம உணர முடியும். ம். அதுக்கு தான் வாசல்லயே வச்சிருக்காங்க அந்த பலிபீடத்த. ம். அங்கேயே போட்டு நம்ம கெட்ட உடைச்சிரணும். எண்ணங்கள் அங்க பலி குடுத்துட்டு போங்க. இறைவன் கேட்டத குடுப்பார் அப்படின்றீங்களா? அவ்வளோதான். அப்பதான் அந்த நிலைய உணர முடியும். ம். தெய்வம் பாருங்க, இந்த நெகட்டிவ் எல்லாம் இங்க உடைச்சிரு. அப்பதான் நம்ம அங்க இருக்கிற தெய்வ தன்மைய உணர முடியும். ம். கர்மாவ கட் பண்ற வேலை எங்க இருக்குன்னா, கர்ப்பகிரகத்துக்கு தான் இருக்கு. நீங்க ம். அங்க கிட்ட போய் நிக்கும்போது தான், கர்ப்பகிரகத்துக்கு கிட்ட போய் நீங்க ஆஜராகும்போது தான், அந்த இடத்துல தான் உங்க கர்மாவ கட் பண்றதுக்கான இடம் இருக்கு. ம். இங்க முதல்ல இதெல்லாம் உடைச்சிட்டு, சில பேர் தெய்வத்துக்கு கூடயே சண்டை போடுறவங்கலாம் இருக்காங்க. ம். நீ எனக்கு இது செஞ்சு தரியா இல்லையா? இல்லன்னா உனக்கு பொங்கல் வைக்க மாட்டேன், பால்குடம் எடுக்க மாட்டேன். அங்க போய் மரியாதை எதிர்பார்க்கிறவங்கலாம் என்னைய அ, கவனிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி மரியாதை அந்த ஈகோ ம். அதெல்லாம் இங்கேயே உடைச்சிரணும். அதுக்கு தான் ம். பலிபீடம்.
இங்க நீங்க இதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனீங்கன்னா தெய்வத்தை நீங்க உணரலாம். சில ம். பேர் போவாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னுவாங்க. போயிட்டு ம். வந்துட்டு. ம். அந்த வைப்ரேஷன் உணர முடியலன்னா, ஃபுல்லா ஈகோ இருக்குன்னு அர்த்தம். ம். அது என்னைக்கு நம்ம என்னைக்கு திருந்துறோமோ, அப்பதானே தெய்வம் பக்கத்துல வரும். ம். நம்ம திருந்தாத ஒழிய தெய்வம் நம்மள திரும்பி கூட பார்க்காது. ம். அதுக்கு தான் அத கிளாஸ்ல சொன்னேன் நானு. ஆ, ஏன்னா நம்ம வந்து நெறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். இது ஒரு காசிப்பா கூட இருக்கலாம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து பெரிய ஆளுமைகள் போனாங்கனாலே, அவங்க அதுக்கப்புறம் ஆட்சியில அமர முடியாது. ஈவன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்கப்புறம் வாழவே முடியாது அப்படின்ற மாரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஆளுமைகள் உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள்ல இறக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து முனிவர் வந்து குடுத்த சாபம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு ஆணவத்தோடையும் தாண்ற அகங்காரத்தோடையும் யாரெல்லாம் போறாங்களோ, அவங்களெல்லாம் வந்து அந்த இறைவன் வந்து பனிஷ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப வந்து நான் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கடவுள டைரக்ட்டா போய் மீட் பண்ணுவேன். இல்லன்னா கடவுளே இந்த காசு குடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வருவேன். இந்த மாரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு கடவுள் நெகட்டிவா பண்ணக்கூடுமா சார்? இங்க பாருங்க, அந்த கோவில் பத்தி நெறைய தஞ்சையில இருக்கக்கூடிய பெரிய கோயில் பத்தி ஒவ்வொரு டாக் இருக்கு. ஆமா. நெறைய ஒவ்வொருத்தரோட கருத்து நெறைய ம். இருக்கு. என்னோட நாலேட்ஜுக்கு வந்தத நான் இங்க ம். சொல்றேன். அதாவது இந்த கோவில்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அத ஆட்சி செஞ்ச அந்த ம். யாரோட ஆட்சி காலத்துல அந்த கோயில் நிறுவப்பட்டதுன்னா, ம். ஸ்ரீ ராஜராஜ சோழன் ஆட்சி ம். காலத்துல தான் அந்த கோயில் நிறுவப்பட்டது. அவர் தான் அந்த கோயில ம். கட்டினார், நிர்மாணம் பண்ணார். அவர் கூடவே இருந்த கருவூரார் சித்தர் வந்து, அவர் ஒரு ம். விஷயத்த அந்த கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு சொல்றாரு, இந்த முறையில பண்ணணும்னு சொல்றாரு தமிழ் முறையில. ம். அவர் வந்து இல்ல நான் சமஸ்கிருத முறையில பண்றேன்னு, இதுல ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி 2 பேருக்கும் ஆமா. நடக்குது. ஏதோ இதெல்லாம் வந்து கதைகள் சபிச்சதாகவும். இருக்கு இதுல. ம். ஹிஸ்டாரிக்கலா அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒழுங்கான ஆட்சி முறை பண்ணலையோ, ஆட்சியாளரா இருக்காங்களோ, ம். அவங்க இந்த கோயிலுக்கு வந்தா தண்டிக்கப்படுவாங்கன்னு இருக்கு. கரூரார் சித்தர் குடுத்த சாபம் தானே சார்? ஆமா. ம். ஆனா, இப்ப என்ன சப்ஜெக்ட்னா, யாருமே அந்த பக்கம் போறதில்ல. அப்போ இது என்ன குறிக்குதுன்னா, நாங்க சிறந்த ஆட்சி குடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் போலாம். நான் ஒரு சிறந்த ஆட்சியாளரா இருக்கேன். ஒரு சிறந்த ம். பதவியில உட்கார்ந்திருக்கேன். ம். அது என்ன பதவி வேணாலும் இருக்கட்டும். ஒரு அரசு பதவியா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் ஒரு கலெக்டராவே இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் நல்லா என்னோட வேலையில நான் திறம்பட நான் சரியா குடுக்குறேன். மக்களுக்கு நெறைய உதவி செய்றேன்னா, நான் எத பத்தியும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லையே! நான் பயப்பட வேண்டியதில்ல. ம். நான் என்னோட கான்ஷியஸ்க்கு நான் சரியா நடக்கும்போது, தெய்வம் என்னைய தண்டிக்காது ம். கண்டிப்பா. அப்படி இது வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் தான் அத தடுக்குதே தவிர, உண்மையிலே அங்க ஒண்ணும் இல்ல. ம். போணும்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். நீங்க நியாயமா இருந்தீங்கன்னா. அந்த ஒரு பாயிண்ட்ட சொல்லிடணும்.